வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தை கொடுத்து தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு முதல் தெரியணும். உங்களுக்கு தெரியணும், நீங்கள் பேசும்பொழுது அங்கே அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் கீழ்ப்படியும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட உள்ள அதே அதிகாரத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தை கொடுத்து தான் சொல்கிறாரு. எனக்கு கொடுக்கறதுனால நீங்கள் புறப்பட்டு போங்க, என் நாமத்தில் போய் இதெல்லாம் செய்யுங்க. அப்போ நீங்கள் அவர் நாமத்தில் பேசும்பொழுது காரியம் நடக்கும். சரியா? ஸோ அதிகாரம் உங்கள் நாவில் இருக்குது, உங்கள் வார்த்தையில் இருக்குது. ஸோ பேசுங்க. இந்த வருஷம் எதெல்லாம் மாற்றி அமைக்கணுமோ நீங்கள் இது இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சின்ன மேட்ரு. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தீர்மானங்கள் மாறணுமா, சூழ்நிலைகள் மாறணுமா, அப்படியே தான் போயிட்டுருக்கா, பாஸ் பண்ணுங்கள். டக்குன்னு நிப்பாட்டிட்டு அப்படி இல்லை, ரிவைண்ட் பண்ணு, எங்கெல்லாம் எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணி மறுபடியும் ஓட்டுங்க. வெற்றியான காரியம், சாதனைகள் படைக்கக்கூடிய காரியங்களாக எல்லாம் மாறும். ஆமென். உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவருக்காக அவர் உங்களுக்காக வாழல, நீங்கள் இனிமேல் அவருக்காக வாழ்கிறீங்க. அல்லேலூயா. அவருடைய ஜீவனை கொண்டு நீங்கள் வாழ்கிறீங்க. அவருடைய வாழ்க்கையை 2000 வருஷம் எனக்கு வாழ்ந்ததை இந்த 2000 வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்போம். ஆமென், ஆமென். அதனால்தான் இதை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எங்கே போனாலும் என்ன பண்ணாலும், அவங்க சொன்னாங்க நான் ப்ரே பண்ண சரியாச்சு, அதே மாதிரி நீங்கள் யாருக்கு வேணால் ப்ரே பண்ணுங்கள், யாருக்கிட்ட வேணால் பேசுங்க. பாருங்கள், இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாலே போதும், அவன் வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிரும், நல்லபடியாக ஆயிரும்னு. வேறு மாதிரி இல்லை, அவன் சொல்ல என்ன வேறு மாதிரி நல்லபடியாக ஆயிரும்யா.